வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொளியில் பாலிடெக்னிக் டிஆர்பி 2017ல கேட்ட வினாவை பார்க்கலாம். The length of the curve r vector equal to a cos hyperbolic t b sin hyperbolic t at from t equal to 0 to any point. இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். அதற்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட்டை முதல்ல எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹைபர்பாலிக் டி எழுதிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு பி சைன் ஹைபர்பாலிக் டின்னு எழுதிக்கிறோம். இசட் ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட், அதாவது டிஎக்ஸ் பை டிடி. இங்கே பெராமீட்டர் டி, அதனால நம்ம டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ் டாட் அப்படின்னு சொல்லுவோம். dy பை டிடியை ஒய் டாட்னு சொல்லுவோம். dz பை டிடியை இசட் டாட்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் டாட் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். காஸ் ஹைபர்பாலிக் டீயை டிஃபரன்சியேஷன் பண்ணும் பொழுது சைன் ஹைபர்பாலிக் டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒய் டாட் பண்ணும்போது பி கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். சைன் ஹைபர்பாலிக் டீயை டிஃபரன்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு காஸ் ஹைபர்பாலிக் டீன்னு கிடைக்கும். அதே மாதிரி இசட் டாட் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட், டிஏ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 1, அதனால இசட் டாட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ த லென்த் ஆஃப் த கர்வ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் பிளஸ் இசட் டாட் ஸ்கொயர் டிடி. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ எங்கேருந்து கேட்டிருக்காங்க? ஃப்ரம் டி ஈக்குவல் டு 0 டு எனி பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏவுக்கு பதில் நம்ம இன்டகரல்ல என்ன லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கிறோம்னா 0 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கிறோம். எனி பாயிண்ட்ன்றதுனால டிடியாவே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் பிளஸ் இசட் டாட் ஸ்கொயர் டிடின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட்டோட வேல்யூவை இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட்டோட வேல்யூவை அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் 0 டு டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ சைன் ஹைபர்பாலிக் டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி காஸ் ஹைபர்பாலிக் டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிடின்னு கிடைக்கும். அப்புறம் இன்டகரல் 0 டு டி இந்த ஏ ஸ்கொயர் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் ஏ ஸ்கொயர் டிடின்னு கிடைச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்டகரல் 0 டு டி, இப்போ நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயரும் இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். ஏ ஸ்கொயரை காமனா எடுத்திருக்கிறோம். அப்போ சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் 1 பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி டிடின்னு அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் 1ன்றது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டிக்கு சமம். சரிங்களா? இங்க ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதுக்கு பதில் ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி, அதாவது காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது இங்க சைன் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி பிளஸ் 1ஓட வேல்யூ காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த பி ஸ்கொயர் காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி அப்படியே இங்க இருக்கும், டிடின்னு வந்துடும். சரி, இப்போ இதுல காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி, இங்கேயும் காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி இருக்கு. அது காமனா இருக்கிறதுனால அதை நாம என்ன பண்ணிக்கிறோம்? வெளியே எடுத்துக்கிறோம். அப்ப ரூட்ல இருந்து வெளியே வரும்போது அது காஸ் ஹைபர்பாலிக் டி அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு காஸ் ஹைபர்பாலிக் ஸ்கொயர் டி அப்படின்றத நம்ம முதல் காமனா வெளியே எடுத்துக்கிறோம். அதுக்கு ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது காஸ் ஹைபர்பாலிக் டின்னு வந்துடும். இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருந்திருக்கும். அது கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்ம இன்டெகிரல் விட்டு வெளியே எடுத்து எழுதியிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த காஸ் ஹைபர்பாலிக் டீயை இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு சைன் ஹைபர்பாலிக் டீன்னு கிடைக்கும். அப்போ லிமிட் நம்மளுக்கு 0 டு டி. அப்போ டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சைன் ஹைபர்பாலிக் டீன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து 0 அப்ளை பண்ணும்போது சைன் ஹைபர்பாலிக் 0ன்னு இருக்கும். அப்போ சைன் ஹைபர்பாலிக் 0ஓட வேல்யூ நம்மளுக்கு 0, அதனால சைன் ஹைபர்பாலிக் டி மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஹைபர்பாலிக் டி மட்டும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சைன் ஹைபர்பாலிக் டீயோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு பி சைன் ஹைபர்பாலிக் டீன்னு இருக்கு இல்லையா? அப்ப இங்க சைன் ஹைபர்பாலிக் டி தான் நம்மளுக்கு தேவை. அப்ப இந்த பி இந்த பக்கம் கொண்டு போகும்போது y பை பின்னு கிடைக்கும். அப்ப இந்த சைன் ஹைபர்பாலிக் டிக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? y பை பி அப்படின்னு நம்ம அப்ளை பண்றோம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஒய் பை பி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டி ஆப்ஷன்ல தான் இருக்கு. y பை பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல இருக்கு. அப்ப இதுதான் நம்மளுக்கு தேவையான
ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். டி அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? நன்றிங்க.